சார் நான் வந்து 3வது படிச்சிருக்கேன் சார். 3வது அவர் பிஎட் முடிச்சிருக்காரு சார். பிஎட் பிஎட் முடிச்சிருக்காரு. அதை ரொம்ப அசிங்கப்படுத்துவார் சார். யாரு அவங்க அம்மா அவங்க அம்மா அக்கா தங்கச்சிகளோட சேர்ந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவார். மேரேஜுக்கு முன்னாடி திருப்பூரில் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து எங்கள் இன்னொரு மாமா அவங்க வந்து என்னை பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்கவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவரும் வந்தாங்க. 2 பேர் வரவும், இல்லை இந்த பொண்ணு படிக்காத பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களே, நம்மளுக்கு அக்கா பொண்ணு தானே. அப்போ 2 பேர் சொல்லியிருக்காங்க, போய் அவங்க அக்கா பொண்ணு தான்டா, நல்ல பொண்ணு போய் தூக்குடா அப்படின்னு சொல்லி சும்மா பேசியிருக்காங்க. பேசவுமே இவர் திருப்பூருக்கு வந்துட்டார். வெளியே போவோம், அக்கா உன் பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். சொன்னோடனே சரின்னு மேரேஜுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் எல்லாம் இது பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு நாள் தான் நாங்கள் திருப்பூரில் இருந்தே மேரேஜுக்கு ஊருக்கு வர்றோம். ஊருக்கு வரும்போது சரின்னு எல்லாம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து வீட்டில் சண்டை வந்துடுச்சு சார். அவங்க தங்கச்சி இவங்க அவங்க அம்மா எல்லாருமே, இது படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, எதுக்கு நீ கூப்பிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வீட்டில் கல்யாணம் முடித்து இவரை மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க சார். அம்மா வீட்டில் இருப்போம்ல, இவரை மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இவங்க யாருமே வந்து எங்களை வந்து கூட்டு போகிறக்கு யாருமே வரல. நீங்கள் படிக்கலைங்க ஒரே காரணத்துக்காகவா? ஒரு காரணத்துக்காக. ஒரு குழந்தைய வந்துட்டு கம்முன்னு இருந்தார் சார். அதுக்கப்புறம் அவங்க அக்கா தங்கச்சிகளோட சேர்ந்துட்டு குழந்தை பிறந்து 1 மாதம்தான் சார் ஆகுது. 1 மாதத்துல அம்மா அவங்க நான் போய் கூப்பிட்டு வச்சு பார்க்கணும்னு சொல்லி டெலிவரி கூப்பிட்டு போவாங்களே சார், அந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போன இடத்துல திருப்பூரில் தான் அம்மா டெலிவரி எனக்கு பார்த்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க அக்காவும் தங்கச்சி அவங்க அம்மா 3 பேர் சேர்ந்து, நீ வேண்டாம் அந்த பொண்ணு வேணாம், நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எதுக்கு படிக்காதுங்க ஒரே காரணத்துக்காக? ஆமாம் சார். ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சதை கல்யாணம் பண்ணீங்க, அவங்க 3வது படிச்சிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சா கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை சார்? அப்போ கொஞ்சம் மன உளைச்சல் சார். என்ன பண்ண? வீட்டில் வந்து அம்மா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணு வேணாம், டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிலாம் பேசினாங்க. அந்த ஒரு சில சமயங்களில் நானுமே என்னை அறியாமல் செய்யாமல் கொஞ்சம் கோபமாக அந்த பிள்ளைய வையா சேப்பாக இருந்தேன். பயங்கரமாக படிக்கலை அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, எனக்கு என்னன்னா, இப்போது கல்யாணம் பண்ணும்போது டிகிரி படித்தான்னு சொன்னாங்க என்கிட்ட, ஆனால் 3 தான் படிச்சிருக்காங்க, எனக்கு கோவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க கல்யாணம் நின்று போச்சு, நாம தான் கல்யாணம் பண்ணுறோன்னு போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்கப்போ, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோ உங்கள் அக்காவோ யாரோ ஏற்றி விட்டாலும் உங்கள் மூளையில் ஒன்று யோசிக்கும்ல, நம்ம கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு நம்ம எப்படி பேசுறதுன்னு மூளை யோசிக்கும்ல, அது உங்கள் மூளை யோசிக்கவே இல்லையா சார்? ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு சார். அதாவது மன உளைச்சலில் இருந்தேன், என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. திருப்பியே கேட்க மாட்டாங்க சார். அவங்க தங்கச்சி இவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார். நான் இப்போ ஒரு வேளை சார் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு வேளை திருமணமாகி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க குழந்தை இல்லாத காரணம் நீங்கள் தான் சொல்லி அவங்கள தனியாக வீட்டில் உட்கார வச்சுருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? ஃபீல் பண்ணிடுவோம். என்ன பண்ணியிருப்பீங்க? ஆமாங்க, ஃபீல் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். பெரிய ஒரு இன்னும் மன உளைச்சலாக இருந்திருக்கும். அப்போ நீ அசால்ட்டாக அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே. நான் இப்போ ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் சார். இப்போ ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறதுனால அதுக்கும் காரணம் இவர் தான். என்னை இப்படிலாம் படிக்காத ஆளுன்னு சொல்லி அப்போ இது பண்ணிவிட்டு, இப்போ வந்து அந்த இடத்துல என் பொண்டாட்டியை வந்து மதிப்பிடக்கூடாது, கம்மியாக மதிப்பிடக்கூடாது, அந்த இடத்துல நம்ம வந்து ஒசந்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு என்னை இப்போ வந்து அவர் தூக்கி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர் வந்து நிறைய இடத்துல என்னை இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் அது அவருக்கு தெரியல. என்ன வகையில் பண்ணுறாரு? இப்போவும் என்ன பண்ணுறாரு? இப்பயும் என்ன பண்ணுவேன், நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், சரி இந்த அளவுக்கு நம்ம பொண்டாட்டி பண்ணுறாளேங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது சார். இன்னும் என்னதான் இருந்தாலும் நீ படிக்காத ஆள் தானே, படிக்காத முட்டா கழுத தானே, நீ என்ன இது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவார் சார். அது தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரே தெரியல சார். தெரிஞ்சும் சொல்லக்கூடாது, தெரியாமலும் சொல்லக்கூடாது. அது அப்படி தான் சார் சொல்கிறாரு.